ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு 3 நாள் ஒரு ரேண்டம் வீடியோ தான் 3 நாளாக எடுத்து அங்கங்கே எடுத்து ஈவினிங் ரொட்டீன் விளாக் அம்மா வீட்டுக்கு வர வீடியோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வில்லேஜ் லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை உடனே வந்து சேரும். மோஸ்ட்லி வில்லேஜில் இருக்கிற வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது. வில்லேஜ் வாழ்க்கை சொர்க்கங்க ஃப்ரெண்ட்ஸ், சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் வாழ்றதுக்கு வில்லேஜில் இருந்து ரொம்பவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சில விஷயத்தில் கஷ்டம் இருக்குது, ஆனாலும் இந்த இயற்கையான இடத்த பார்க்குறப்ப இயற்கையிலே வளர்ந்து அங்கே இருக்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். சுத்தமான காற்றே நம்ம சுவாசிக்கிறோம். சிட்டிலெல்லாம் அந்த வாகனத்தோட புகையெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காயிடுது. சுவாசமே நம்ம சுவாசிக்கிற காற்றே மாசாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இயற்கையில் நம்ம மரத்துலேருந்து வர ஆக்சிஜனே நம்ம சுவாசித்து ரொம்பவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஈவினிங் விளாக் தான். நாங்கள் துணி தைக்க கொடுத்துருந்தேன், அது போய் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வெளியே கோழிங்க அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உடனே மழை வந்துடுச்சு. இது என்றைக்கு எடுத்த வீடியோனா சனிக்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோ தான். சரியான மழை, செம மழை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தேங்கிட்டு இருக்குது. கால் வச்சா கால் உள்ள போது நல்லா மழை பெஞ்சிச்சு. சரியான அடிக்கிற வெயிலுக்கு நல்லா மழை பெஞ்சிச்சு. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. இந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழை இல்லாமல் செடியெல்லாம் ரொம்ப வதங்கி கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி போயிட்டு இருந்தது. இந்த மழை பெஞ்சது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்தது. நாங்கள் மறுநாள் வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். மழை பெஞ்சதும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தூறல் பட்டாலே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ சரியான மழை வேறு பெஞ்சுது, அதனால கரண்ட் ஆஃப். 9 மணி வரைக்கும் கரண்ட் ஆஃப். சரியான மழை பெஞ்சு விட்டதுக்கும் வேத்தா ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்டே வரல. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலையில் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே போகலாம் அப்படின்னு, ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் வெயிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால அந்த மழையில் சில்லுன்னு காற்று ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா பசுமையாக இருந்தது. பார்த்துட்டு வரவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே ஜாலியாக அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னா இங்கே திருவிழா, அதாவது தீமிதி திருவிழா நடக்குது. அதை பார்க்குறதுக்கு அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். 10 நாளைக்கு இங்கே அம்மா வீட்டில் நடக்கிற திருவிழா வீடியோ தான் வரும். பாருங்கள் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய தோட்டமெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னென்ன இருக்குதுன்னா அத்திப்பழம் செடி, பெரிய தோட்டம், கொய்யாக்காய் தோட்டம், மாங்காய் செடி தோட்டம் இருக்குது. அம்மா வந்து நெல் வயலை இதாக போயிருந்தாங்க. அதை களைப்பெடுக்குன்னு சொல்லுவாங்க. கழனி வந்து நெல் விரச்சிடுவாங்க. ஒரு சில பில்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சில இடத்துல அந்த நெல் நாற்று இல்லாமல் இருக்கும், அது ஈவனாக ஒரே மாதிரியே நடுறதுக்கு தான் போயிருந்தாங்க. பில்லு நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பிடிங்கிட்டு இது நல்லா நட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருந்தது. அந்த மாதிரி நல்லா நீட்டாக நட்டு வச்சுருக்காங்க. நட்டுட்டு அம்மாவை பார்த்துட்டு நாங்கள் அங்கே ஒரு சில மரம்லாம் இருந்தது, அதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அத்திப்பழம், மாங்காய் வந்து அப்படியே தரையிலே ஒட்டிகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த மாங்காய். இது மாங்காய் தோப்பு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய தோப்பு. செம்மண்ன்றதுனால இங்கே எல்லாமே அவ்வளோ சூப்பராக வருது. பார்க்கறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக பச்சை பசேன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. நிறைய பூ இருக்குது. மாங்காய் வந்து தரையிலே இருக்குது. அதை அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து அத்தி மரம். இந்த அத்திப்பழம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன அத்திப்பழம் தான் பார்த்துருக்கேன். இது பெருசாக இருக்குது. இது ஜூஸ் போட்டு குடித்தா நம்ம உடம்புக்குமே நல்லது. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்னேன்ல மாங்காய் வந்து அடியிலே இருக்குது பாருங்கள். தரைக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் இது இருக்குது. கையிலே போட்டு சாப்பிட்றலாம்.
பார்த்துட்டு வந்துட்டோம். மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ இது. எதுக்கு அதை தானே இது பண்ணி போடுறேன்னா, எடுத்தது கொஞ்சம் வீடியோ தான். அதை ஒரு வீடியோவாக போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்தாப்புல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மறுநாள் காலையில், அதாவது திங்கட்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் அதாவது திரௌபதி அம்மனுக்கு கல்யாணம். அதுக்காக காலையிலே எழுந்து நாங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கோழி தீனி பொறுக்கிட்டு இருந்தது, அது பார்த்துட்டு இருந்தோம். காலையில் எழுந்து கொஞ்ச நேரம். மோஸ்ட்லி வில்லேஜிலலாம் வேலை கம்மியாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, மனசுக்கு பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. ஏன்னா பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக இருக்கும். மாடு இருக்குது. நாங்கள் மாடு 2 மாடு தான் இருக்குது. அது பாலெல்லாம் கறந்து ஊற்றிட்டாங்க. அப்போ ஊற்றிட்டு அதுக்கு இது பண்ணிட்டு இந்த சாணியெல்லாம் வாரி போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா டீ வச்சுட்டு சாப்பாடு வடை கொச்சிட்டு இருந்தது. 5 மணிக்கே எழுந்து செஞ்சிட்டாங்க அம்மா. கூழ் நேற்று சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது, அதுலேயே வந்து கூழ் தொழவலான்னு சொல்லிட்டு கூழ் தொழவி வச்சுட்டாங்க. அப்பா மாடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. நானும் பாத்திரம் கழுவிட்டு அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரெடி ஆகிட்டு போய் வந்தேன். உண்மையிலே அந்த கல்யாணம் வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்